ஹரியானாவில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இப்படித்தான் நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு கள நிலவரம் என்னென்னா, காங்கிரஸ் முன்னணியில் இருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிரும், 2 தேர்தலையும் பிஜேபி ஆட்சி அமைத்தது. இந்த முறை மக்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். பிஜேபி எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை. அதில் முரண்பாடு உள்ளவர்களுடைய பட்டியலை நான் என்னிடம் வந்து சேரும். இப்படி சேர்க்கிற பொழுது நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். இப்படியான மிரட்டலை அமித்ஷா கொடுக்குறாருன்னு காங்கிரஸில் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தார். பிஜேபியினுடைய வாக்கு வங்கி 38 கோடி தான். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். 140ல் நீங்கள் 1/3 கூட வரல. நீங்கள் 140ல் 1/3 வரணும்னா 1/3 கூட வரல. இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, காஷ்மீரை சிதைச்சிடணும். பெரும்பான்மையான குஜராத்திகள், மார்வாடிகள், பீகாரிகள், யூபி பையாக்கள், சத்தீஸ்கரை இந்த மக்கள் அங்கே குடியேற்றினா இந்த வாக்கு வங்கி அப்படியே பிஜேபிக்கு வந்துடும். பஞ்சாப் பிஜேபி கையை விட்டே போயிடுச்சு. ஆம் ஆத்மி அங்கே அதிகாரத்துக்கு வந்துருச்சு. எந்த காலத்துலேயும் பிஜேபி அங்கே ஆட்சிக்கே வர முடியாது. ஒன்று காங்கிரஸ் வரும், இல்லை ஆம் ஆத்மி வருமே தவிர பிஜேபி வராது. இப்போது காஷ்மீரை போலவே ஹரியானாவையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும்னு நீண்ட காலமாக முயற்சி செய்து இப்போ 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 400 ஓட்டில் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைக்கப்பட்டிருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஹரியானாலையும் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது சார். ஆல்மோஸ்ட் ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸுங்கிற மாதிரியான நிலையில் தான் போயிட்டுருக்கு. கலர் நிலவரம் என்ன சார்? இல்லை, ஹரியானாவை பொறுத்தவரை 2 முறை பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அதே ஹரியானா பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் பிஜேபி அரசுக்கு எதிராக நடந்த போராட்டம். ஹரியானா பஞ்சாப் 2 மாநில விவசாயிகளும் தான் இந்திய விவசாயிகளுக்கே வழிகாட்டினார்கள். ஏறக்குறைய 1 வருட காலம் தொடர்ச்சியான போராட்டம். இந்த போராட்டம் உலகளவில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கியது. வெளிநாட்டு தூதர்களுடைய, வெளிநாட்டு அதிபர்களுடைய வருகையே தள்ளி போனது. ஏன்னா அங்கே இருக்கிற விவசாய சங்கங்களை அந்த நாட்டு அதிபர்கள், உதாரணத்துக்கு ஜஸ்டின் ட்ரூக், கனடா அதிபர்லாம் தன்னுடைய இந்திய பயணத்தை தள்ளி வைத்தார். மோடி இறங்கி வந்த போராட்டமே பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளுடைய போராட்டம் தான். இப்போது இந்த முறை ஹரியானாவில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இது 2 முறை ஆட்சியில் இருந்த காரணத்தினால அதிகாரிகள் அத்தனை பேருமே பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். நீங்கள் 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, இப்படித்தான் நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு கள நிலவரம் என்னென்னா, காங்கிரஸ் முன்னணியில் இருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிரும், 2 தேர்தலையும் பிஜேபி ஆட்சி அமைத்தது. இந்த முறை மக்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். இதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்பு உள்ள கள நிலவரம். இப்போ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை 49 பிஜேபிக்கு கிடைத்து விட்டது. 100, 200, 300 இப்படி இருந்தாலுமே பிஜேபி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சமூக செயற்பாட்டாளர்கள் 10 வருட காலம் பிஜேபி ஆட்சியில் இருந்த காரணத்தினால அதிகாரிகள் அத்தனை பேருமே பிஜேபி சார்பு அதிகாரிகளாக மாற்றப்பட்டார்கள். இங்கே போன நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயராம் ரமேஷ் சொன்னார், அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது யூபி எம்பி 75 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை மாவட்ட ஆட்சியாளர்கள் தான் தேர்தல்
கமிஷன் அவங்க தான் இறுதி முடிவெடுக்கக்கூடியவங்க. அவங்க தான் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடியவங்க. அவர்களை அமித்ஷா தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். 75 மாவட்ட ஆட்சியாளர்கள் உள்துறையில் பிஜேபி எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை. அதில் முரண்பாடு உள்ளவர்களுடைய பட்டியலை நான் என்னிடம் வந்து சேரும். அப்படி சேர்க்கிற பொழுது நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். இப்படியான மிரட்டலை அமித்ஷா கொடுக்குறாருன்னு காங்கிரஸில் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தார். அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ அதே போல் ஹரியானாவில் பிஜேபி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், எந்த படுபாதக செயலும் செய்வார்கள். அதான் பிஜேபி. இப்போ பாபர் மசூதி இடிப்பு ஒன்று தான் இந்தியாவில் பிரதான கொள்கை. வேறு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் பிரதான கொள்கையே இல்லை. விலைவாசியை குறைப்போம், வேலையில்லா நிலையை போக்குவோம், விவசாய பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்போம், இப்படி எந்த கொள்கையும் கிடையாது. 80 ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி 2014 ஆட்சி முழுமையாக பிடிச்சது, 98 பிடிச்சது, 99 2004. இதுக்கு ஒரே காரணம் பாபர் மசூதி தான், ராம ஜென்ம பூமி தான். இப்போது இதுதான் இவர்களுடைய பிரதான கொள்கையே. இப்போ ஹரியானாவில் பிஜேபி ஆட்சி அமைத்ததற்கும் பின்னாடி நீங்கள் பல காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை ஏமாற்றலாம், 2 முறை ஏமாற்றலாம், காலம் பூரா ஏமாற்ற முடியாது, 3வது முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா மக்கள். இப்படியான ஒரு செய்தி தான் இந்தியா முழுக்க பார்க்கப்படுகிறது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் கூட்டணி பெரும்பான்மையாக 49, பிஜேபி 36. பிஜேபி கூட்டணிகள் இதில் இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா, ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டது காரணமே முஸ்லீம்களுடைய பெரும்பான்மையை குறைக்கணும். அருகில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அல்லாதவர்களை காஷ்மீரில் குடியேற்றினீங்கன்னா அவர்கள் பிஜேபி தான் ஓட்டு போடுவான். எந்த வாக்கு போட்டாலும் இப்போது இந்தியா முழுக்க காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பு மனநிலை உள்ள முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துக்கள் தான் இப்போ காங்கிரஸை வாழ வைக்கிறாங்க. இப்போ 99 சீட்டு காரணமே ஏன் ராகுல் காந்தி எங்கே வர்றாரு, கேரளா வயநாடு வராரு. வயநாட்டில் ஒட்டுமொத்தமான சிறுபான்மை மக்கள் அவரை நீங்கள் எதிர் கட்சி டெபாசிட்டே இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ராகுல் காந்தியை. இப்போ இதே நிலைமை தான் இந்தியா முழுக்க. ஆனால் காஷ்மீரை எப்படியாவது சிதறடிச்சிடணும். ஆர்டிகல் 370 காலி செய்ததனுடைய நோக்கமே பெரும்பான்மையான இந்துக்களாக ஆர்எஸ்எஸ் உணர்வு உள்ள இந்துக்களை, ஒட்டுமொத்தமாகவே இந்துக்கள் பூரா பிஜேபி ஓட்டு போட்டால் வேறு கட்சிங்க நடத்த முடியாது இந்தியாவில். பிஜேபியினுடைய வாக்கு வங்கி 38 கோடி தான். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். 140ல் நீங்கள் 1/3 கூட வரல. நீங்கள் 140ல் 1/3 வரணும்னா நீங்கள் ஏறக்குறைய 45 கோடி வரணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 38 கோடி தான் இருக்குது. 1/3 கூட வரல. அப்போது பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, காஷ்மீரை சிதைச்சிடணும். பெரும்பான்மையான குஜராத்திகள், மார்வாடிகள், பீகாரிகள், யூபி பையாக்கள், சத்தீஸ்கரை இந்த மக்கள் அங்கே குடியேற்றினா இந்த வாக்கு வங்கி அப்படியே பிஜேபிக்கு வந்துடும், பிஜேபி வெற்றி பெறும். இதுதான் அவர்களுடைய ஃபார்முலா. அதாவது வடக்கன்ஸை வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் ஏற்றணும்னு ஏற்றுனா அவர்கள் அந்த மண் அவர்களுக்கு வந்து நீண்ட நாளாக ஒரு நீங்கள் வட இந்தியாவில் பிறந்த யாரும் காஷ்மீரில் 1 ஏக்கரா வாங்கி வைக்கணும். ஏன்னா அது ஒரு அழகான கடவுளின் தேசம். குங்குமப்பூ விளையுது, ஆப்பிள் விளையுது, குழு காஷ்மீர்லேயும் குழு மணாலியும் இப்போ வட இந்தியா முதலாளிகளுக்கு காட்டேஜ் இருந்தால் தான் பெருமை. வட இந்திய மார்வாடிகள், குஜராத்திகள், தொழிலதிபர்களுக்கு நீங்கள் எங்கே நிலம் வாங்கணும், அத்தனை குஜராத்திகளுக்கும் காஷ்மீர் மீது தீராத காதல்.
இப்போ நம்ம கோயம்புத்தூர்காரங்க ஊட்டியில் வச்சு ஊட்டியில், மதுரைக்காரன் போல கொடைக்கானல் பங்களா வச்சுருப்பான். ஆமாம் ஆமாம். அதே போல் நீங்கள் உடம்பல்பட்ட பொள்ளாச்சி போல வால்பாறையில் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருப்பான். அதே போல் ஆனால் இந்த ஆர்டிக்கிள் 370 இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947 2020 வரைக்கும் அப்படி தான் நிலவரம். இந்த அந்த பாரம்பரிய மண்ணை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை நடத்திய நீங்கள் ஷேக் அப்துல்லா அவர் கடைசியாக கொடைக்கானலில் தான் இருந்தார். கொடைக்கானலில் தான் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய லட்சியம் என்னென்னா இந்த மண் இப்படியே பாதுகாக்கப்படணும், அந்நியர்களுடைய வேட்டைக்காடாக மாறிடக்கூடாது. இப்போது திரிபுராவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரிபுரா மொழி பேசுகிறவர்கள் திரிபுராவில் 21% தான் இருக்கான். மீதி 21% நம்ம 80% யார்? மற்ற மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த மொழி இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சே போயிடும். அதனால தான் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் இன்றைக்கி என்ன இருக்குது? இன்னர் லைன் பர்மிட். பிஜேபி அங்கே போய் சொல்லுங்க, இன்னர் லைன் மாட்டுக்கறி திங்க வேண்டாம் அங்கே போய் சொல்லுங்க. ஏங்க திரிபுரா, மணிப்பூரி, சிக்கிம், நாகாலாந்து அங்கே போய் இப்போ மாட்டுக்கறி திங்க பிஜேபி அழிஞ்சே போயிடும். ஏன்னா அவனுக்கு மாட்டுக்கறி தான் கிடைக்கும். மழை சார்ந்த இடங்கள். அதே போல் இன்னர் லைன் பர்மிட். வெளி மாநிலத்தில் போகிறியா? எப்போ போகிற? எப்போ வெளியே போவ? எதுக்கு போகிற? எங்கே போகிற? இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே நீ எங்கே தங்க போகிற? யார் உன்னை ரிசீவ் பண்ணுறா? அட்ரஸை கொடு. ஏதாவது கிரைம்னா பிடிச்சிடுவான், நேரம் வீட்டுக்கு வந்துடுவான். அதே போல் 7 மாநிலங்கள்லையும் இன்றைக்கி என்ன இருக்குது? இன்னர் லைன் பர்மிட். அடித்து பாருங்க நெட்டில். ஏன் அங்கே போய் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல? அவன் 7 மாநிலங்களும் அம்பு வச்சுருக்கான், துப்பாக்கி வச்சுருக்கான். அங்கே எந்த விதமான இன்னர் லைன் பர்மிட் எடுக்க முடியல. ஆனால் காஷ்மீரில் இரவோடு இரவாக காலி செய்ததுக்கு என்ன காரணம்னா, திரிபுராவை மாற்றியதைப் போல, நாகாலாந்தை, மணிப்பூரை மாற்றியதைப் போல காஷ்மீரையும் மாற்றணும். காஷ்மீரையும் பெரும்பான்மையான மக்களுடைய வேட்டைக்காடாக மாற்றிட்டிங்கன்னா அந்த கட்டுப்பாடு, நீங்கள் அந்த காஷ்மீர் பெண்களை யார் வேணால் திருமணம் செய்யலான்னா நீங்கள் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடும். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற என்ன ஆகும்? விபச்சாரம் வரும், சீரழிவு கலாச்சாரம் வரும், நிலம் பறி போகும், மக்கள் பறி போயிடுவான், மண் பறி போயிடும். இதை ஷேக் அப்துல்லா 1947 2020 வரை காப்பாற்றி கொண்டிருந்த அத்தனை கட்டுப்பாடுகளும் இரவோடு இரவாக மோடி அரசாங்கத்தால் உடைக்கப்பட்டது. இப்போ இந்த அங்கே இதுவரை தேர்தலே கிடையாது. 14 வருஷமாக இப்போ தான் தேர்தல் நடக்குது. அது அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் வச்சிருந்த அரசு 2014 உருவான மோடி அரசு தான். அங்கே ஜனநாயகமே கிடையாது. இப்போ தான் தேர்தல் நடக்குது. இதே நிலைமை தான் எங்கள் ஹரியானாவுடையும். ஹரியானாவை பொறுத்தவரை ஹரியானா விவசாயிகளை நீங்கள் அவருடைய போராட்டத்தை மழுங்கடிக்கணும். அவர்கள் ஒன்று திரண்டு இருக்கக்கூடாது. பஞ்சாபு பிஜேபி கையை விட்டே போயிடுச்சு. ஆம் ஆத்மி அங்கே அதிகாரத்துக்கு வந்துருச்சு. எந்த காலத்துலேயும் பிஜேபி அங்கே ஆட்சிக்கே வர முடியாது. ஒன்று காங்கிரஸ் வரும், இல்லை ஆம் ஆத்மி வருமே தவிர பிஜேபி வராது. இப்போது காஷ்மீரை போலவே ஹரியானாவையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும்னு நீண்ட காலமாக முயற்சி செய்து இப்போது 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 400 ஓட்டில் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் வந்துட்டு எவ்வளோ தெளிவாக இருக்காங்கல்ல சார். இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த காங்கிரஸ் கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்மோஸ்ட் இந்த எலெக்ஷனில் வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு 2 முறை பிஜேபி இருந்தோம், அங்கே விவசாயிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ சமீபத்தில் விஜேஷ் போகத் அப்படிங்கிற அந்த ஒரு வீராங்கனைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு கூட மீண்டும் வந்துட்டு பிஜேபி ஆட்சி கொண்டு வர அளவுக்கு ஹரியானா மக்கள் ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க? அந்த அறியாமை ஏன் அவங்களுக்கு இருக்குது அதிகமாக? இல்லை, அங்கே இந்துத்துவா புகுத்தப்படுகிறது. நீங்கள் அதுதான் அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி படிப்பறிவோ இல்லாதவர்கள்ட்ட இந்துத்துவாவை விதைச்சிருவான். படித்தவர்கள்ட்ட நீங்கள் சனாதனத்தை விதைச்சிருவான். சனாதனம், இந்துத்துவா, ஆன்மீகம் 3 தான் பிஜேபியினுடைய கொள்கை. சனாதனம் என்பது அங்கே விவசாயிகள் எப்பவுமே அதிகமான ஆன்மீக நம்பிக்கையில் இருப்பாங்க. விவசாய கூலிகளை
நீங்கள் கொத்தடிமையாக தான் பயன்படுத்துவாங்க. இது இந்த முதலாளிகளுடைய ஜாட் அரசியலை முதலாளித்துவ அரசியல் தான். முதலாளிகள் பூரா யாருக்கு ஆதரவாக இருப்பான்? பிஜேபி தான் ஆதரவாக இருப்பான். நீங்கள் பிஜேபியில் தொழிலாளர்களோ தொழிற்சங்கங்களோ தொழிற்சங்க சட்டங்களோ இருக்கவே கூடாதுங்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். பிஜேபி தொழிற்சங்கமே கட்டாத, தொழிற்சங்கம்னா கம்யூனிஸ்டுகள் தான். பிஜேபி தொழிற்சங்கம் என்பது சட்டவிரோதம், உரிமை கேட்பது சட்டவிரோதம், கொடி பிடிப்பது சட்டவிரோதம், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக போராடுவது சட்டவிரோதம். காலில் விலங்கிடப்பட்டு டெல்லியில் அவருடைய உயிர் பிரிஞ்சது. நடக்கவே முடியல, சிறையில் இருக்கார், தண்ணி குடிக்க முடியல. எஸ்டோன் சாமி அவர் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பாதிரியார், ஆதிவாசி மக்களுக்காக போராடுறார். அந்த பாதிரியார் உடல் நலிவடைந்து சுப்ரீம் கோர்ட் தரமாட்டாங்களா சார்? தண்ணியை டம்ளர் எல்லாம் குடிக்க முடியல, ஸ்ட்ரா கொடுங்கறக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன ஒரே வழக்கு அவர் வழக்கு தான், எஸ்டோன் சாமி. அப்போ ஆதிவாசி மக்களுக்கு யார் போராடினாலும் அவர்கள் வெகுஜன விரோதிகள். ஆதிவாசிகள் இரவோடு இரவா நிலத்தை காலி பண்ணிட்டு ஓடி போயிடணும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நிலத்தை கொடுக்கணும். இதுதான் பிஜேபியுடைய கொள்கை. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்றைக்கி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கு எதிரான மனநிலையில் தான் பிஜேபி எப்பவுமே இயங்குவான். இப்போ அந்த மனநிலை தூண்டிவிடப்பட்டிருக்கு ஹரியானாவில். விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளர்கள், நிலமற்றவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக பெரும் பண்ணையார்களை பிஜேபி ஆதரவாளர்களை மாற்றிருக்கு. பிஜேபி எப்பவுமே ஹரியானாவில் எந்த மாநிலத்திலையுமே தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தைய அங்கே போயிடுவான், ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அங்கே போயிடுவான். போய் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவான், ஃபேஸ்புக்கு குழுக்களை உருவாக்குவான், பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டாளர்களை உருவாக்குவான். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எதை வேண்டுமானாலும் விதைப்பார்கள். நீங்கள் அஸ்ஸாமில் பிஜேபி வருவதற்கு காரணம் அத்தனை அஸ்ஸாமியர்களையும் எப்படி தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தான்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக அவர்களை ஈர்க்க வைப்பதற்கு ஒரு வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஆட்கள் போய் அங்கே வேலை செய்வான். வேலை செஞ்ச பிறகு மதவெறி தூண்டப்படும். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, ஆதிவாசிகளுக்கு எதிராக அத்தனை வன்மத்தும் தூண்டப்படுகிற பொழுது இவன் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியினுடைய தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டால் பிஜேபியை மாறிடுவோம். இதே நிலைமை தான் ஹரியானாவில் நடந்திருக்கு. 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே மனோகர்லால் கட்டார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கட்டார் யாருன்னு கேட்டால், நீங்கள் 1998 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மோடியும் கட்டாரும் ஒரே ரூம்மேட். ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் டெய்லி ஹிந்தி ஒரு 10 பகவத்கீதை எடுத்துகிட்டு ஜிப்பாவை போட்டு, காவி ஜிப்பா காவி வேட்டி. மனோகர்லால் கட்டாலும் மோடியும் டெய்லி போய் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ணி 10 ஹிந்தி பகவத்கீதை விற்கணும். காலையில் நேரத்திலே போயிட்டு மத பிரச்சாரம் தான் அவருடைய வேலை. இரவு யார் நேரத்தில் வர்றாங்களோ அவர்கள் அந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கையும் டாலையும் தயார் பண்ணி வைக்கணும். இதுதான். காலையில் 2 பேரும் திருப்பி போயிடுவாங்க. போகும்போது அந்த ஒரு ஆளுக்கு 5 சப்பாத்தியை கட்டிக்குவாங்க. இப்படி தான் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள். அப்போது 2 பேரும் 10க்கு 10 ரூமில் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க அடுத்தவங்க ஜிப்பாவை சேர்த்து துவச்சி போடணும். இவர் தான் இன்றைய பிரதமர் மோடி. அவர் தான், அந்த ரூம்மேட்டு தான் ஹரியானாவுடைய முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார். இதுதான் இவர்களுடைய செயல்பாடு. வேறு கம்யூனிஸ்ட் கொள்கைகளோ இல்லை முதலாளிகளுக்கு எதிரான ஆலை முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளிகளை விடுவிப்பதோ இதெல்லாம் அவருடைய கொள்கை இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, வேலையை செய், கூலியை கேட்காது. இதுதான் அவருடைய கொள்கை. இது ஹரியானா முதலாளிகளுக்கு பிடிச்சி போச்சு. விவசாயிகளாக இருந்தாலும் விவசாய தொழிலாளிகள், விவசாய கூலிகள், 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சிருக்கக்கூடிய
குறு சிறு விவசாயிகள் அவர்கள் தான் இப்போ மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறான். பெரும் பண்ணையாளர்கள் பூராமல் மோடிக்கு ஆதரவு நிலை, கட்டாருக்கு ஆதரவு நிலை. ஏன்னா இவனை வறுமையாக வச்சுருந்தா தான் தங்களுடைய அதிகார கட்டமைப்புக்குள்ளே இவன் அடிமையாக கிடப்பான். இவனுக்கு கூலியும் வசதியும் வாய்ப்பும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தன்னை எதுக்க ஆரம்பிச்சிடுவான். இது ஹரியானாவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதனால தான் கடுமையாக 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டில் பிஜேபி 49 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னா நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியும் பிஜேபி கூட்டணியும் அளவீடு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் போன 2016 தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1.5% தான் வித்தியாசம். 2021 3% வித்தியாசம். இதே ரேஷியோ தான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எங்கே ஹரியானாவில். ஆனால் காஷ்மீரில் நீங்கள் 36-49. ஹரியானாவில் நீங்கள் அந்த ரேஷியோ ரொம்ப குறைஞ்சி போனதுக்கு காரணம் பிஜேபியில் மதவாதத்தையும் ஆன்மீகத்தையும் கிறித்துவ முஸ்லீம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசியலை விதைத்ததனுடைய விளைவு தான். நீங்கள் தேர்தல் வரும்போது நீங்கள் ஒரு வன்மத்தை விதைப்பது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அரசியல். அது பத்திக்கும். அவன் யோசித்து முடிப்பதற்குள்ள தேர்தல் முடிச்சிடும். ரொம்ப நன்றி, வணக்கம்.